கர்த்தருக்கென்று இப்படி இப்படி செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாம் அது செய்யாமல், அதனாலதான் வெற்றி வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறார். ஒரு பாட்டு கேட்கும் பொழுதோ, ஒரு செய்தி கேட்கும் பொழுதோ நம்ம உள்ளத்தில் இப்படி நான் செய்யணும் அப்படி செய்யணும்னு நினைக்கிறோம். அந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு அது அப்படியே காத்தா போகுது. திருப்பி நாம் அந்த வாழ்க்கையை செய்கிறதே இல்லை. ஆனால் அந்த ஸ்திரீ விடாமுடியாதை செய்தார். நான் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலாவது தொட்டால் சௌக்கியம் ஆவேன் என்று சொல்லி முன்னாடி வர முடியாது, பின்னாடி போய் அவள் தொட்டதை நாம் பார்த்தோம். அதில் நடந்த விஷயம் பாருங்க. அந்த உறுதியுடன் விசுவாசத்துடன் அந்த ஸ்திரீ துணி தான் தொட்டிருக்கிற கூட்டத்தில். அந்த துணியை தொட்ட உடனே கர்த்தருக்கு புரிஞ்சது, தன்னை விட்டு ஒரு பவர், ஒரு வல்லமை போனது. எத்தனையோ பேர் தொடுறாங்க அந்த கூட்டத்தில். அந்த ஸ்திரீ இல்லாமல் எத்தனையோ பேர் அந்த கூட்டத்தில் தொடுறாங்க. சீஷர்கள் இடத்துல அவர் கேட்கிறார், என்னை தொட்டது யாருன்னு. அப்போ சீஷர்கள் பதில் சொல்றார்கள், குருவே, அவளுக்கு கூட்டம் நெருங்கிட்டு போத எத்தனையோ பேர் வந்து தொடுறாங்களே, யார் தொட்டது யாருக்கு நான் தெரியும், கூட்டமாச்சு. அவர் சொல்ற அதல்ல, ஒரு ஆள் என்ன ஏன் அவருக்கு தெரியாதா இதுதான் ஸ்திரீ தொட்டிருக்காங்க. தொட்டவருடைய வாயிலிருந்தோ அது வரட்டும் என்ற நோக்கத்துடன் அவர் அதை சொன்னார். அதுல என்ன தெரிஞ்சது நமக்கு விஷயம்? விசுவாசத்துடன் நாம் அதே போல கிரியை செய்யும் பொழுது தேவனுடைய வல்லமை புரிந்து கொள்ள வேண்டும். தேவ ஆவியானவர் இருக்கிறார், ஆனால் வல்லமை என்பது அந்த நேரத்தில் செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். உதாரணமாக இந்த நம்ம உலக வாழ்க்கையின்படி சொல்ல போயாச்சுன்னா, படுத்த படுக்கையிலேயே சிலர் இருக்கலாம், எழுந்திருக்க முடியல, இடுப்பு வலி, காய் வலி எல்லாம் படுத்த படுக்கையிலே இருக்கலாம். ஆனாலும் திடீர்னு ஐயோ ஒரு பாம்பு வருது, இல்லைன்னா நெருப்பு எரியுதுன்னு இப்படி சொல்லி உடனே இவங்களுக்குள் ஒரு பலம் வந்து எழுந்திருச்சு எப்போது வெளியில வர பார்க்குறாங்க. அது எப்படி? முடியாததை திடீர்னு செயல்படுத்துறாங்க. அந்த நேரத்தில் ஒரு வல்லமை, ஒரு பவர் அவங்களுக்குள் வருது. பரிசுத்தோட வல்லமைன்னு சொல்ல வரல, நம்முடைய உடம்புக்குள், நம்முடைய சிந்தனையில் அது இருக்கிறதாக நான் சொல்ல வரேன். அதே போலதான் விசுவாசத்திலும் ஆவியானவர் இருக்கிறார், நம்முடன் இருக்கலன்னு சொல்ல வரல. சூழ்நிலைக்கு ஏற்றபடி நமக்குள் ஒரு ஆவியுடைய வல்லமை இறங்க வேண்டும் என்றார். விசுவாசத்துடன் நாம் அந்த காரியத்தை செயல்படுத்தினால்தான் அது நடக்கும் என்ற உதாரணம் தான் நாம் போன வாரத்தில் நாம் பார்த்தோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீனிடத்தில் விசுவாசம் வரும்படிக்கு மற்றவர்கள் யாரோ போய் அவர்களிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். சும்மா ஏனதானு சொல்லாமல் அந்த ஸ்திரீனுடைய உள்ளத்தில் விசுவாசத்தை எழுப்பக்கூடிய அளவுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கேட்டவர் அதை அப்படியே நம்பி செயல்படுத்தினார். இன்றைக்கு அநேகர் செயல்படுத்தாமல் இருக்கிறார்கள். அதுதான் நான் செயல்படுத்தினது மாத்திரமல்ல, தான் அனுபவித்ததை கேட்ட உடனே ஆமாம் நான் தான் இங்கு தைரியமாக ஒரு சாட்சியாக அவள் சொன்னதை நாம் இங்கு காண்கிறோம். இது கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஒரு அஸ்திபாரமான ஒரு நடவடிக்கை, இல்லைன்னா விட்டால் அஸ்திபாரமான ஒரு பொறுப்பான ஒரு வாழ்க்கை என்று நாம் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் வேறு விஷயங்கள் நாம் பார்க்கும் பொழுது, விசுவாச வாழ்க்கையில் நாம் கடந்து வரும்பொழுது அநேகர் நம்மை கேலி செய்கிறதாகவும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, நாம் சாட்சியாக சொல்ல வேண்டிய விஷயம். இன்னொன்று, நாம் விசுவாசித்து சில விஷயங்களை செயல்படுத்தும் பொழுது சிலர் வந்து நம்மை கேலி பண்ணுகிறதாக இருக்க முடியும். ஒரு சிலர் அல்ல, குடும்பத்தாரே, இல்லாவிட்டால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்கள் நம்மை கேலி பண்ணலாம், சிரிக்கலாம். ஆனாலும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? நாம் நினைத்ததை அடையும் வரைக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது? பதறாமல் நிற்க வேண்டும். அப்பொழுது
தேவனுடைய வல்லமையை நம்மை யாரிடம் முன்னாடி கேலி செய்து நம்மை கனவீனப்படுத்தி நம்மை தலைகுனியும்படி செய்தாரோ அதே இடத்தில் தேவன் நம்மை நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார். ஆமென். இதையும் அதை நாம் பார்க்க முடியும். அதே மார்க்கு சுவிசேஷத்தினுடைய 5ஆம் அதிகாரத்துல 38 41 நான் வாசிக்கும் பொழுது நான் அந்த விஷயத்தை சொல்லி அந்த வசனத்துக்குள்ள வருகிறேன். அங்கு நாம் பார்க்க முடியும், அங்கு ஜெபாலய தலைவனுடைய மகள் வியாதி படுக்கையில் இருக்கிறார். ஜெபாலய தலைவன் என்றால் அந்த காலத்தில் பார்த்தால் பரிசேயனா இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஆலயத்தில் பரிசேயர்கள் இதை எதிர்க்கிறார்கள். எதை எதிர்க்கிறார்கள்? கிறிஸ்துவை எதிர்க்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய போதனத்தை எதிர்க்கிறவர்கள். நல்லா யோசிக்கணும் அந்த சூழ்நிலை. நம்ம சும்மா படிச்சுக்கிட்டு போறோம், இதற்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த ஜெபாலய தலைவன் அநேகருக்கு போதனை செய்கிறவன். வசனத்தில் பழைய ஏற்பாட்டின்படி பார்த்தால் ஆவிக்குரிய விஷயத்தில் ஞானம் உள்ளவன். அதே நேரத்தில் இவன் கூட இருக்கிறவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் போதகத்தை எதிர்க்கிறவர்கள். ஏனென்றால் சனிக்கிழமை எந்த வேலையும் செய்யக்கூடாது. அந்த நாளில் இவர் போய் சௌக்கியம் கொடுக்கிறார், அநேக விஷயங்கள் செய்கிறார். கை கழுவாமல் புசிக்கிறார்கள். சாபத்து நாட்கள் இவ்வளவு தூரம் தான் போனது, அதுக்கு மேல நடக்கிறார்கள். இப்படி அநேக விஷயங்கள் செய்து சாபத்தல்ல முக்கியம், தேவனை நாம் பின்பற்றுகிறதை நம்புவதே முக்கியம், தேவனுடைய வசனத்தை நாம் விசுவாசிப்பதே முக்கியம் என்று அவர் ஜனங்களுக்கு போதிக்கிறதுனால் பரிசேயர்கள் எல்லாம் இவருக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். அதனாலதான் சிலுவையிலே அறைந்தார்கள். அப்போ யூத மார்க்கத்துக்கு இவன் எதிரி என்று இருக்கின்ற ஒரு காலகட்டம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டம். அந்த நாட்களில் அதே ஜெபாலய தலைவனுடைய மகள் வியாதி படுக்கையில் இருக்கும் பொழுது அவன் வருகிறான். நல்லா யோசித்து பாருங்க அந்த சிச்சுவேஷன். யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அந்த எதிர்ப்பை எல்லாம் அவன் காதுக்குள் கேட்காமல் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த ஜெபாலய தலைவன் வருகிறான். வந்து சொல்லுகிறான், என்னுடைய மகள் மரணப்படுக்கையில் இருக்கிறார், தயவு விட்டு வந்து அவன் மேல கையை வச்சு ஒரு ஜெபம் ஒண்ணு பண்ணு குருவே, என் மகள் சௌக்கியமாவான். அப்ப அந்த வழியில் போகும்பொழுதுதான் நாம் போன வாரம் பார்த்த அந்த ஸ்திரீ வந்து தொடுகிறதும் கூட்டம் செய்வதெல்லாம் நம்ம பார்த்தோம். காலம் நேரம் கடந்து போகிறது, தாமதிக்கிறதுனால் இயேசு கிறிஸ்துவன் கரெக்டான நேரமுக்காக போக முடியவில்லை. ஆனால் அந்த ஜெபாலய தலைவனுக்கு சித்தம் இருக்கு, விசுவாசம் இருக்கு, உறுதி இருக்கு. இவர் வந்து தொட்டால் என் மகன் சௌக்கியமாவான். ஆனா என்ன பண்றது, நேரம் கடந்து போச்சு. இயேசு கிறிஸ்து வர வழியிலேயே ஜெபாலயத்தை கொண்டு வர வீட்டுக்கு வேலைக்காரன் வந்து சொல்றான், எதுக்கு குருவனை தொல்லப்படுத்துற, விட்டு மகன் செத்து போயிட்டான். அநேக நேரங்களில் நாம் சிந்திக்கின்ற சில விஷயம் இப்படிதான் ஆகும். எப்படி இருக்கும் அந்த தகப்பனுக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. கூட இருக்கிறவங்க எல்லாம் எதிர்க்கிறவர்கள். அந்த பரிசேயர்கள் சொல்லியிருப்பான், நான் அப்பவே சொல்லல அந்த ஆளை எதுக்குப்பா கூப்பிடுறேன்னு. அவன் வரமாட்டான். அவன் நம்ம பிள்ளைங்களை அழியணும்னு யோசிக்கிறவன், அவன் நம்ம யூத மார்க்கத்துக்கு எதிர்க்கிறவன். அப்பவே நாங்கெல்லாம் சொன்னோம், இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா? யோசித்து பாருங்க. அந்த விசுவாசத்துக்கு எதிர்த்து ஒரு ஜெபாலயத்தில் நிற்கிறோம்னா நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்க. நாம் கத்தோலிக்கல் இருந்தும் ஹிந்துவில் இருந்தும் பல மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள். நாம் விசுவாசத்தில் வரும்பொழுது நம் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவர்கள் நம்மளுடைய சொந்தக்காரர்களே எதிர்த்து நிற்பாங்க. அதையும் மீறி நாம் வரும்பொழுதுதான் என்ன உண்டாயிடுச்சு, இப்போ மகன் செத்துட்டான். இதே போலதான் அதையும் மீறி நாம் வரும்பொழுதுதான் சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். மரணத்தை போல். ஏன் மரணம் அவ்வளவு பெரிய விஷயம் என்றால், எது வேணாலும் சரி பண்ணலாம், மரிச்சா உயிர் கொடுக்க முடியுமா? அது நடந்துருச்சுன்னா எல்லா விஷயமும் போச்சு.
அது வரைக்கும் முயற்சி செய்வாங்க. மருந்து கொடுத்து ஆபரேஷன் பண்ணிங்களே எல்லாம் செய்வாங்க. ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா மரணம்னு வந்துடுச்சுன்னா அப்புறம் எல்லாம் பாட்டி நடக்க வேண்டிய விஷயத்தை செய்கிறாங்க. சில விஷயங்கள் போராட்டங்கள் அப்படிதான் மரணம் சம்பவிப்பது போல் நடக்கும் வாழ்க்கை. அவ்வளவுதான். இவரை நம்பி வந்தோம், இவர் செய்வாருன்னு நினைச்சோம், இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சோம். ஆனா எல்லாம் எதிர்மாற நடந்தது. இனிமே அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. அவ்வளவுதான், ஊத்தி மூடியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யணுமோ அந்த விஷயத்தை செய்யணும். நம்முடைய நம்பிக்கை அன்ன நேரம் அப்படிதான் போகும். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் பாருங்க, அந்த ஸ்திரீயுடைய விஷயத்தை பாருங்க, இப்ப இந்த இடத்துல பாருங்க, நம்முடைய நம்பிக்கை விடாமுயற்சியா இருக்கணும். ஆமே, என்ன நடந்தாலும் சரி, நான் இதை இலக்கு அடையாமல் நான் பின்னோக்கி பார்ப்பதில்லை, இலக்கு அடையாமல் நான் சோர்ந்து போவதில்லை, நான் முன்னோக்கியே போயிட்டே இருப்பேன். இதெல்லாம் இதுக்கு இடையில வர சில பிரச்சனைகள். இதெல்லாம் நான் சோர்ந்து போக கூடாது என்று திடமா வச்சாதான் சத்ததையும் தேவனால் எழுப்ப முடியும். அப்பேற்பட்ட விஷயங்கள் தேவன் மறுபடியும் எழுப்பும்படி வல்லவராக இருக்கிறார். ஆமே, அங்கு வேண்டியது நம்முடைய திட நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம். அந்த தேவாலய தலைவர் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்குள் கூட்டி வருகிறார். அங்க என்ன பார்க்கிறார்கள், என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து என்ன செய்தது? அதுதான் இந்த 38, 39, 40, 41 4 வசனங்களில் நாம் பார்க்கிறது. ஜெபாலய தலைவனுடைய வீட்டில் வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரே இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோட வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலிதா குமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். 42வது வசனம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாக இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியம் பெற்று பிரமித்தார்கள். பாத்தீங்களா? நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நடந்ததா இல்லையா? மரணத்தை இல்லை, மரணத்தை போல உள்ள விஷயங்களை நான் சொல்றேன். அங்கு பார்த்தா சந்தடி என்ன இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கலாம், கர்நாடகத்தில் இல்லை. சத்த வீட்டில் டேயான் அடிப்பாங்க, மோளம் அடிச்சுட்டு நிற்பாங்க. ஏன்னா அந்த வீட்டில் சாவு நடந்ததுன்னு அர்த்தம். ஜனங்க தோல் மேலே கை போட்டு ஸ்திரீ போன லேடிஸுங்கெல்லாம் அழுது புலம்பி கொண்டு போனாங்க. தமிழ்நாட்டில் அன்னைக்கு பார்க்கும்போது இது என்ன இப்படி செய்யறாங்கன்னு நான் வேதத்தில் படிக்கும் பொழுதுதான் இந்த சடங்காச்சாரங்கள் எல்லாம் அந்த நாட்களில் இருக்கிறது. காசு கொடுத்து அழைப்பாங்க, வீட்டில் உள்ளவங்க அழ மாட்டாங்க. நான் சிறு பையனா இருக்கும் பொழுது ஒரு தலைக்கு 5 ரூபா கொடுப்பாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அழணும். அதுக்குன்னே செட் ஆஃப் ஆளுங்க இருக்காங்க. 5-10 லேடிஸ்க்கு வந்து தோல் மேல தோல் போட்டு அப்படியே கையை போட்டு ஒன்னா குனிவாங்க, ஒன்னா எழுந்திரிப்பாங்க, ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அழுதுட்டு ஒரு கூட்டம். வீட்டுக்கு முன்னாடி ஒரு பித்தளை இதில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. டென்ட் அடிப்பாங்க, மோல் அடிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அந்த நாட்டில் இருக்கிற விஷயங்கள். அப்ப இந்த 2 கூட்டத்தை அவர் என்ன சொல்றாரு? வெளியில போங்கன்றார். 2 கூட்டத்தையும் அவர் வெளியில போங்கன்னு சொல்றார். அழுற கூட்டமும் போச்சு, மோளம் பண்ற கூட்டமும் போச்சு. போய் என்ன பண்றாங்க? சும்மா உட்கார்ந்தாங்களா? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கிண்டல் பண்ணி சிரித்தார்கள். இவன் ஒருத்தன் வந்து பெரிய விடுதலை. இப்படிதான் இருக்கும். நம்மளை யாராவது ஒரு வீட்டில் ஜெபிக்கிறதுக்கு கூட்டிட்டு போனாலோ, இல்லை உங்களை யாராவது ஜெபிக்கிறதுக்கு கூட்டிட்டு போனாலோ இப்பதான் சொல்லுவாங்க, பெருசா வந்துட்டாங்க, இவங்க கிட்ட தான் கர்த்தர் இருக்கு. அப்படியே ஜெபிச்சோன்னா சவுக்கு அப்படியே வருது. கிண்டல் பண்ணலாம். ஆனா உங்களை கூப்பிட்டார்களே, அவர்களையும் நீங்கள் நம்பிக்கொண்டு போனீர்களே,
உங்களையும் யார் பார்க்கிறார்? கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். அங்கு நம்முடைய தலை குனியாதபடிக்கு அவர் நிப்பாட்டுவார். ஆமென். அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கணும். எப்படி இருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. நம்ம தான் அந்த இடத்துல இருக்கிறோம். நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல போட்டு பாருங்க. ஜெபிக்க கூப்பிட்ட இடத்துல ஆளு சத்தே போயாச்சு, கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. நம்முடைய மன நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் அப்பேற்பட்டுள்ள விஷயம் வந்தாலும் நாம் பதறாமல் நிற்க வேண்டும். ஆமென். அங்குதான் தேவனுடைய வல்லமை கிரியை செய்கிறது. அந்த ஸ்திரீ பதறாமல் செய்தார். கிண்டல் பண்ணோட இந்த தேவாலய தலைவன், ஐயோ குருவே வேண்டாம் வேண்டாம் போயிடலாம், எல்லாரும் சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க, செலுத்திட்டே இருப்பான், வேண்டாம் போயிடலான்னு சொல்லியிருக்கலாம். சொல்லல, திட்டுட்டான். என்ன நீ தானே கூப்பிட்ட, அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கு இல்லையா, நீ மட்டும் உள்ளவா. பாத்தீங்களா, பெண்ணுடைய தகப்பனும் தாயும் இயேசு கிறிஸ்து கூட வந்தவர்களும் மட்டும் அந்த ரூமுக்குள்ள இருந்து மற்றவர்களை அவர் வெளியேற்றினார். ஆமென். என்ன அதுக்கு அர்த்தம்? ஒரு ஜெபம் தேவன் கேட்கப்பட வேண்டும் என்றால் அந்த இடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் மட்டும் இருந்தாலும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அங்க அவிசுவாசத்தோட யாராவது இருக்குமானா அது ஒரு பாத்திரத்துல ஒரு துளி விஷம் விழுந்த மாதிரி. அங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகும், வன்னஸ் இருக்காது. இயேசு சொன்னாரா இல்லையா, 2 பேர் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்துக்காக விண்ணப்பம் படும் பொழுது நான் உங்களுக்கு அந்த காரியத்தை வாய்க்க செய்வேன். இங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு மனம் என்பது இல்லை. கொஞ்சம் பேர் விசுவாசம் நிற்பாங்க, கொஞ்சம் பேர் நிக்கிறவங்க கூட ஐயோ இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்களே, இவங்க எல்லாம் திட்டுவாங்களே என்ற சிந்தனையே தான் இருப்பாங்க. அங்க எங்க ஒரு மனது. அதனாலதான் அது தேவையில்லாதவங்களை வெளியில போகணுன்ற இந்த மாதிரி சூழ்நிலை. ரட்சிப்புக்குள் அழைப்புக்களை நான் சொல்றது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நேரத்தில் நாம் செயல்பட வேண்டிய விதம் ஞானமா செயல்பட வேண்டும். ஒரு இக்கட்டான சூழ்நிலை அந்த மாதிரி நேரங்கள் இல்லை, நம்ம அவிசுவாசமாத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரும் என்ன பண்ண வெளியில, ஏன்னா நம்முடைய ஜெபத்துக்கு அது டிஸ்ட்ராக்ஷன். இயேசு கிறிஸ்து அப்படி செஞ்சிருக்கிறார். டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடாது ஜெபத்துக்கு. கூட இருக்கிறவங்க ஒருமனோடு இருந்தால் அங்க நெருப்பே இறங்கும். ஆமென். 120 பேர் ஒருமித்து கூடினார்கள், ஒருமனோடு இருந்தார்கள், அதனால அங்க நெருப்பு இறங்கிடுச்சு. இன்றைக்கு இல்லை. ஏன் இன்றைக்கு வேண்டாமா? இன்றைக்கு ஒரு மனதுன்றது இல்லை, முடியவும் முடியாது. அட்லீஸ்ட் 2-3 பேர் இருக்கும் பொழுது அங்க ஒரு மனதோடு ஒரு திட நம்பிக்கையோடு நாம் செயல்பட்டால் தேவனுடைய வல்லமை இன்றைக்கும் பார்க்கலாம். அதுதான் தலிதா குமின் அந்த பொண்ணுடைய கையை அவர் பிடிச்சு சொன்னார். உடனே அந்த பொண் என்ன ஆயிடுச்சு, எழுந்திருச்சு உட்கார்ந்தார். அதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், ஏன் அழுகுறீங்க, இவ சாகவில்லை, நித்திரை தான் பண்ணுகிறார். அது எனக்கு எதுக்காது? நம்ம ஒரு பிரச்சனை விடுதலைக்காக யாராவது ஜெபிக்கிறது கூட்டிட்டு போனா முதல்ல அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும். நாமளும் ஐயோன்னு சொல்லியாச்சுன்னா கூட்டிட்டு போனவன் இன்னும் பலவீன பாருங்க. உதாரணமா டாக்டர் கிட்ட போய் பாருங்க, அடுத்த நிமிஷம் சாவான். அப்போ டாக்டர் தான் சொல்லுவாரு, அதெல்லாம் கவலைப்படாத, நான் ஒரே இன்ஜெக்ஷன் சரி பண்றேன். அவனுக்கு தெரியும் இன்னும் சத்துறான். ஆனாலும் எப்படி சொல்லுவான், அதெல்லாம் கவலைப்படாத, நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அதெல்லாம் போட்டு சரி பண்றேன். ஆறுதல். இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ இயேசு கிறிஸ்து போனால் அங்கு அதிசயமும் நடந்தது. விஷயம் என்ன, இங்கு நடந்த விஷயத்தை நாம் இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று கேட்டால், நாம் எந்த அளவுக்கு அவர் மேல் நம்பிக்கை வைத்து காரியத்தை செயல்படுத்தி அவருடைய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, உலகம் நம் பின்னே, இயேசு நாம் முன்னே என்ற சிந்தனை. மற்றவங்க சொல்றாங்களே விட்டுலாம், அது கிறிஸ்துவ வாழ்க்கை. மற்றவங்க என்ன சொல்றாங்களோ ஏது சொல்றாங்க, நமக்கு அது விஷயமே அல்ல. நாம் என்ன நினைக்கிறோம் அவரை பத்தி, அதுதான் அவர் பார்க்கிறார்.
அந்த ஜெபாலய தலைவன் அவரை குறித்து என்ன நினைத்தார் என்று அவருக்கு நன்றாக தெரியும். அதை அவர் கண்டார். அதனாலதான் சொன்னார், இதுக்கு எதிர்க்கிறவங்க போட்ட முடியல, தேவையில்லை, அதெல்லாம் இதுக்கு இடைஞ்சல். தாயும் தகப்பனையும் கூட வந்தவர்கள் யார் கூட வந்திருப்பாங்க? எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சுன்னு தெரியும். யாக்கோபு, யோவான், பேதுரு 3 பேர்ல கூட இருப்பாங்க. அந்த அங்க ஜெபிச்சாங்க. இப்படிதான் நடக்கும். 12 பேர்ல 9 பேர் எங்க போச்சு? இப்ப எல்லா இடத்துலையும் எல்லாரையும் கொண்டு போகவும் முடியாது. அப்படி உள்ள காரியங்கள் நாம் செயல்படுத்த வேண்டும். அப்ப நம்முடைய திருட நம்பிக்கை, ஜனங்களுடைய வார்த்தை கேட்டு பின்னோக்காம, ஜனங்களுடைய கேலியை கேட்டு, கிண்டலை கேட்டு, திட்டுகிறதை கேட்டு நம்முடைய விசுவாசம் பின்வைக்காமல் எதற்காக முன்வைத்தோமோ அப்படியே விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே வரும் பொழுது நடக்காதுன்னு நாம் நினைக்கிற விஷயம் ஜனங்கள் எல்லாம் சொன்னாலும் தேவனால் மறுபடியும் நடக்க வைக்க முடியும். ஆமென். அதுதான் அந்த இந்த கதையில் நாம் புரிகிறது. மனுஷ சிந்தனை உன் வழி என் வழி அல்ல, உன் சிந்தனை என் சிந்தனையும் அல்ல. ஆமென். இன்னொரு விஷயத்தை நாம் பார்ப்போம். ஒண்ணுமே சிலர்களுக்கு கிறிஸ்துவுக்குள் வந்து ஒண்ணுமே கிடைக்காதவங்க இருக்காங்க, ஒரு மாற்றமும் இல்லை. அது எப்படி? மனதுக்குள் என்ன தெரிந்தாலும் சொல்லி நம்ம கேட்டு என்ன பண்றது, அதெல்லாம் சும்மா ஏதோ போவோம் வருவோம் என்ற சிந்தனை எது வரைக்கும் நமக்குள்ள இருக்கோ அது வரைக்கும் ஒன்றுமே நடக்காது. அதே வசனங்கள்ல நாம் பார்க்க முடியும். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 3, 4, 5 வசனத்தை பார்க்கும் பொழுது, இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினாரே என்று வேற ஒரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். பாத்தீங்களா? இதே இயேசு கிறிஸ்து சட்ட பெண்ணை உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்து, லெகியோன் பேய் பிடித்திருந்த கல்லறையில் சுற்றித்திருந்த மனிதனை ஒரே நொடியில் பேயை அனுப்பிவிட்ட இயேசு. இதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். 12 வருஷம் ரத்தம் உதிரப்போக்கு இருந்த ஸ்திரீ, அவள் தொட்ட உடனே சௌக்கியம் அவள் எடுத்த, இவர் சௌக்கியம் கொடுக்கவே இல்லை. அந்த மாதிரி வல்லமை புறப்பட்டது. அந்த இயேசு இந்த இடத்துல வந்தப்போ ஒரு சிலர் நோயாளிகளை மட்டும்தான் சௌக்கியப்படுத்தினாரே தவிர எல்லாரையும் சௌக்கியம் பண்ண வைக்கவில்லை. 6ஆவது வசனத்தை சொல்லுகிறது, அவர்களுடைய அவிசுவாசத்தை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். விசுவாசத்தை கண்டும் ஆச்சரியப்பட்டார். இங்கு சொல்லப்படுகிறது, அவருடைய அவிசுவாசத்தை கண்டு இவர் ஆச்சரியப்பட்டார். சொல்றார், ஒரு தீர்க்கதரிசி தன் ஊரிலும் தன் குடும்பத்திலும் தன்னுடைய சொந்தத்திலுமே என்று வேற எங்கும் பிரசித்தப்படுவான், இங்க மட்டும் பிரசித்தப்பட மாட்டான். இதுதான் இன்றைக்கும் நடக்குது. இன்றைக்கு இதுதான் ஒருவரை பற்றி நாம் நினைக்கின்ற விதம் எப்படியோ அப்படிதான் காரியம். எவ்வளவோ நாம் கேட்டோம், எவ்வளவோ நாம் புரிந்தோம், அது நாம் செயல்படுத்தாவிட்டால், ஏன் செயல்படுத்தாது இருக்கிறோம்? இங்கு நாம் பார்க்கின்றோம், இவன் தச்சன் அல்லவா, மேரி யோசேயோட பையன் தானே இந்த இயேசு, யாக்கோபு, யோசே, இவங்கெல்லாம் இவனுடைய சீமோன், இவங்கெல்லாம் இவனுடைய சகோதரர்கள் தானே. இவன் என்னத்தை நம்ம கிட்ட போய் சொல்றது? இன்னைக்கு அப்படிதான். என்னத்தை இந்த பெருசா சொல்றது? இது பெரிய யோகியமா, இவங்க அது செய்யல இது செய்யலையா,
நினைக்கிறேன். சொன்னா மட்டும் நம்ம வரணும் போல இருக்கு, சொன்னா மட்டும் நம்ம கேட்கணும் போல இருக்கு, சொன்னா மட்டும் நம்ம செய்யணும் போல இருக்கு. அன்றைக்கு இயேசு கொடுத்த அதே கணம் தான், அதே மரியாதை தான் இன்றைக்கும் விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் கொடுக்கிறது. இல்லை விசுவாசிகளை மற்றவர்கள் கொடுக்கிறது தான். இவன் அதை சொல்றேன், இதெல்லாம் பெரிய கொம்பு பாஸ்டர்களை நாங்கள் பார்த்துருக்குறோம், பெரிய பெரிய ஆட்களை நாங்கள் பார்த்துருக்குறோம், அப்புறம் தான் இவன் வந்தவன் தச்சம் பையன் தானே என்ற மாதிரி கதை தான் இன்னைக்கு. அந்த சிந்தனையுடன் நீங்கள் சபை கூடி வருவதோ விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான தேவனுடைய செயலும் பார்க்கவே முடியாது. நான் சொல்லல, வேதம் சொல்றேன். இதை கண்டு இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டார் இல்லையா? இவர்களுடைய அவிசுவாசத்தை கண்டு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டார். ஏன் ஆச்சரியப்படணும்? சத்தால எழுப்பி குஷ்ரோகியை சௌக்கியம் கொடுத்து, 12 வருஷம் ரத்த உதிரப்போக்கு ஸ்திரீக்கு சௌக்கியம் கொடுத்து, லெகியோன் போன்ற பேய்கள் பிடித்திருந்தவனுக்கு சௌக்கியம் கொடுத்து, இன்னும் என்ன செய்யணும்? குஷ்ரோகி, சத்தவர்கள், இப்படி அநேக விஷயங்கள் செய்தும் இந்த ஜனங்க இவன் இப்பேற்பட்டவன் தான் நினைக்கிறாங்க. அந்த அவிசுவாசத்தை கண்டு அவர் என்ன பண்ணார்? ஆச்சரியப்பட்டார். அவருக்கு எல்லாரும் சௌக்கியப்படுத்த பண்ண முடியல. யாருக்கு முடியல? இயேசு கிறிஸ்துவுக்கு முடியலைங்க. இந்த அண்ட சராசரத்தை படைத்தவருக்கு முடியல. ஜனங்களுடைய அவிசுவாசத்தை நிமித்தம் அவர்களிடையில் ஒரு கிரியை செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவாலே முடியல. வசனத்தில் கிளீனா இருக்கு, 3-6 வரைக்கும் வாசிச்சா. ஆனா இன்றைக்கு யாரும் கைவிட்டு அப்படி இப்படி செய்யறாங்களா? இயேசு கிறிஸ்துவும் முடியாது, இவங்க செய்யறாங்களா? சரி, அது நம்ம விஷயம் அல்ல. நம்முடைய விஷயம் என்ன? இங்க பார்க்க போது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நாம் அப்பேற்பட்ட ஒரு சிந்தனையுடன் தேவ சமூகத்தில் இருக்கக்கூடாது. என்ன திண்டாலும் சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு காதே புடிச்சு போச்சு. சிலவங்க சொல்லுவாங்க, நிறைய பேர்கிட்ட பழகும்போது சொல்ல கேட்டிருக்கிறேன், இந்த ஆள் இதுதானே எல்லாம் நமக்கு தெரியும், அவர் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் நமக்கு தெரியும், இப்படி பெருசா சொல்லுவாங்க. தன்னை மத்தம் உண்டாகுது தன்னுடைய வாழ்க்கையை எந்த தேவ செயலும் பார்க்க முடியாமல் அவ்வளவுதான். சிந்தனையை மாற்ற தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்றார். அங்கு அந்த ஸ்திரீயுடைய சிந்தனையை நாம் பார்த்தோம். அதே நேரத்தில் தேவாலய தலைவனுடைய சிந்தனையை நம்ம பார்த்தோம். எல்லாம் செயல்பட்டது வித்தியாசமான சூழ்நிலை, ஆனால் அதெல்லாம் சரியாயிடுச்சு. அப்ப இன்றைக்கு சரியாகல. இன்றைக்கு ஏன் இந்த விஷயம் நடக்குது? நேற்றும் இன்றும் நாளையும் மாறாத தேவன் சொல்லப்படுது இல்லையா? ஆனா இது ஒண்ணுமே நடக்கிறது இல்லையே. ஏன்னா இதுதான் விஷயம். இதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த சிந்தனை இருக்கிற வரைக்கும், நம்முடைய வாழ்க்கையை வசனத்தை கேட்டு சீர்திருத்தம் செய்யாத வரைக்கும் தேவ செயல் உங்களால பார்க்கவே முடியாது. வாழ்க்கையில் குடும்பத்தில் வித்தியாசத்தை பார்க்கவே முடியாது. எப்போ வசனத்தை கேட்டு நீங்கள் அதுக்கு தங்களை தாழ்த்தி நீங்கள் கீழ்ப்படுத்துகிறீர்களோ அப்போ உங்களுக்கு தேவனுடைய செயல் வாழ்க்கையில் வித்தியாசம் முன்னேற்றம் உங்களால் பார்க்க முடியும். அது இல்லாத வரைக்கும் பார்க்கவே முடியாது. நீங்க சபைக்கு வரலாம், போகலாம், என்ன வேணா செய்யலாம். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி அநேக தன் வாயினா கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லவா, அதுல ஒன்றும் குறைச்சல் கிடையாது. ஆனால் தங்களுடைய இதயத்தின்படி ஜனங்களுடைய உபதேசத்தை சட்டமாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்துகிறார். அதுதான் நடக்குது. ஜனங்கன்னா சொல்றாங்க, அதெல்லாம் எல்லாம் ஒண்ணுதான் கொடுப்பா. ஜனங்க சொல்றது அதை எடுத்துட்டாங்க. வாயில கர்த்தாவே கர்த்தாவே ஜெபமும் இருக்கு, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்புறம் யார் எப்படி சிந்திக்கிறார்களோ அப்படி அவர்களுக்கு அது நடக்குது. தங்களுடைய வாழ்க்கையை அதற்கு மாற்றுகிறார்கள். ஜெபாலய தலைவனுக்கு சொல்லியாச்சு, இவங்க எல்லாம் வெளியேற்றார்.
அதெல்லாம் பரவாயில்ல குரு, நீ ஜெபிக்கு தானே வந்து, நீ ஜெபி. அவங்க என் வீட்டில் இருந்தா உனக்கு என்ன, இல்லைன்னா உனக்கு என்ன கேட்டுக்கலாம். இன்னைக்கு அப்படிதான் கேட்கறாங்க. எதுக்கு வந்த? சுஜினல் தானே வந்த, சொல்லிட்டு போயிட்டே. 10 பேர் இருந்தானா அவங்க இல்லாவிட்டா உனக்கு அந்த பிரச்சனை, நீ வந்தே சொல்லிட்டு போயிட்டே இரு. இதேதான் அப்படி நடந்தா பிரயோஜனம் இல்லை. சில இடங்களில் இடத்துக்கு ஏற்றபடி நாம் செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் தேவனுடைய மகிமை நம்மால பார்க்க முடியாது. அதுதான் அந்த விஷயம். சிலருக்கு விசுவாசம் வர வேண்டாம், சும்மா அந்த ஆளை பார்க்கணும், பேசணும், சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அவர் சொல்றதெல்லாம் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லவர் வராரு போறாரு, அவ்வளவுதான், அதோட வச்சிருக்கு. அவரை வச்சு நல்ல விஷயங்கள் நம்ம பார்ப்போம், கேட்போம், அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்க்கை நடக்கும். இப்படி ஒரு சிலர்கள் இருந்தாங்க, அவருடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் விஷயங்கள் நடக்கும். அது யார்? அதே மார்க்கு சுவிசேஷத்துல நாம் பார்க்கும்போது ஏரோது ராஜாவை பத்தி நம்மால பார்க்க முடியும். என்ன செய்தார்? 6ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவருடைய பேர் பிரசித்தமானபடியினால் ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு யோவான் ஸ்நானன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் அவனிடத்தில் இந்த பலத்த செயல்கள் விளங்குகிறது என்றான். சிலர் அவர் ஏலியா என்றார்கள், வேறு சிலர் அவர் தீர்க்கதரிசி என்றும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனை போல் இருக்கிறானும் என்றான். ஏரோது அதை கேட்ட பொழுது அவன், நான் சிறுச்சேதம் பண்ணின யோவான் ஸ்நானன் அவன் மரித்தோரிலிருந்து எழுந்து வந்தான் என்றான். இவருக்கு ஏரோது ராஜாக்கு எப்படியாக இந்த ஆளை கொஞ்சம் பார்க்கணும். பிரசித்தமாயிட்டார் இப்போ இயேசு கிறிஸ்து, அநேக விஷயங்களை பார்க்க. இந்த ஆளை கொஞ்சம் பார்க்கணும். யாருப்பா இந்த ஆளு? இவனுக்கு மனம் திரும்புறதுக்கு அல்ல. அப்போ ஜனங்க ஒன்னொன்னு சொல்லுகிறார்கள், நம்ம வாசித்து வந்த விஷயத்தை ஒன்றொன்று சொல்லுகிறார்கள். அப்ப இந்த ஆளை கொஞ்சம் பார்க்கணுமே. சிலவங்க சொல்றாங்க இந்த ஆள் ஏலியா, சிலவங்க சொல்றாங்க இல்ல இல்ல இவன் தீர்க்கதரிசி, இல்ல இல்ல தீர்க்கதரிசிக்கு தலைவன் என்றார். அப்ப ஏரோனா சொல்றது இல்ல இல்ல இல்ல, நான் தலை சிறுச்சேதம் பண்ணேன் யோவான் ஸ்நானக, அவன் உயிரோட வந்திருக்கான். இந்த ஆளை பார்க்கணும், அவன் உயிரோட வந்திருக்கான். யோவான் ஸ்நானகன் எதற்காக சிறுச்சேதம் பண்ணப்பட்டது? நீ உன் சகோதரனுடைய மனைவியை திருமணம் செய்து அவளோட வாழ்வது சரியல்ல, அவனை சகோதரத்தில் விட்டுவிடு என்றுதான் பிரசங்கம் பண்ணான். அதுக்குதான் தலை போச்சு. நீ செய்வது வேசித்தனம் என்று சொன்னான், அதுக்கு தலை போச்சு. யோவான் சொன்னதை ஏற்றுக்கொண்டான்ற அவங்க ஏன் சொல்லல? இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பார்க்கணும், அவர் சொல்ற அப்படியே கேட்டு கீழ்படுகிறதுக்கு அல்ல, ஏதோ கொஞ்சம் கிமிக்ஸ் வேலை செய்யறாரு. சத்தவரை உயிரோட கொண்டு வர, குஷ்ரோகி சாக்கி கொடுக்கிறார், என்னென்னமோ செய்யறாரு. நாமளும் கொஞ்சம் வேடிக்கை பார்ப்போம். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களை வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் கூப்பிடுறாரு. கொஞ்சம் அதிசயம் செய்ய, கொஞ்சம் அவங்களுக்கு ஜெபம் பண்ண, கொஞ்சம் சாக்கியம் கொடுக்கும். உடனே ஜெபம் பண்ற பிரதர் சாக்கியத்தை கொடுக்குறாரு. இன்றைக்கு அப்படிதான் நடக்குது. ஒரு வேடிக்கை, ஒரு கேள்வி தான் நடக்குது. ஏதோ பார்க்கணும், கேட்கணும், விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதன்படி நான் வாழ்க்கை மாற்ற வேண்டும் என்ற சிந்தனை இல்லை. அந்த சிந்தனை இருக்குமானால் ஏரோது ராஜா ஒரு பொழுதும் யோவான் ஸ்நானன் தலை எடுத்திருக்க மாட்டார். இன்றைக்கு அப்படிதான். நாம் சிலருக்கு போய் இது தவறு, இது சரியில்லை, நீங்க பேசுறது சரியில்லை, நீங்க வாழ்றது சரியில்லை, நீங்க செஞ்சது சரியில்லை சொல்லும் பொழுது தலை போவாது. ஆனா அதே நேரத்தில் அந்த பேர் அவனை மாதிரி ஒரு ஃப்ராடு இல்லை இல்லைன்னுவாங்க, அந்த சிஸ்டம் மாதிரி ஒரு ஃப்ராடு இல்லை இல்லைன்னுவாங்க. எதுக்கு காரணம் என்ன? அவங்க செய்கிற, அவங்க பேசுற, அவங்க வாழ்கின்ற வாழ்க்கை சரியில்லைன்னு நம்ம சொல்றதுனால. விசுவாசிகளா தான் இருப்பாங்க. தலை போச்சு ஏரோது ராஜா, இங்க தலை போல, தலைக்கு பதிலா அவனுடைய பேர் போய்
இல்லாத விஷயங்கள் ஒன்றும், செய்யாத விஷயங்கள் ஒன்றும் இல்லை. எல்லா விஷயத்துக்கும் இந்த ஆள் தான் காரணம். இந்த சிஸ்டர் தான் காரணம், அந்த குடும்பம் தான் சொல்லி நிச்சயம் வச்சிருவாங்க. ஆனா முன்னாடி பார்க்கும்போது ஏரோது ராஜா மாதிரி தான். அந்த ஆளை பார்க்கணுமே, பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படியே குனிஞ்சி சொல்லுவோம். பின்னாடி அவ்வளவு பெரிய பழத்தை நோண்டி வச்சுட்டு தான் குனிஞ்சு சொல்லுவோம். அவனுக்கு ஏற்ற பலன் அவனுக்கு உண்டாகும். ஏரோது ராஜாக்கு என்ன பலன் கிடைச்சது? தொடர்ந்து சுவிசேஷத்தை வாசிட்டு வரும்பொழுது தான் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு ஜனங்கள் சொன்னார்கள், ஐயோ தூதனுடைய முகத்தை போலவும் பேசுவது போல இருக்குன்னு சொன்னான். ஜனங்க சொன்ன உடனே தூதனால் அடிக்கப்பட்டு கீழே விழுந்து புழுது சத்தானும் வசனம் சொல்லுது. அவன் அந்த அளவுக்கு நம்பினான், அதுக்குள்ள அவனுக்கு கிடைச்சது. நாம் எப்படி நம்புகிறோம் அதுக்கேற்ற கூலிதான் நமக்கு உண்டாகும். ஆமென். இங்க 5 விதமான கூட்டத்தை நாம் பார்த்தோம். ஏரோதுக்கு நம்பினா அவனுக்கு ஏற்றபடி கிடைச்சது. இவருடைய குடும்பத்தில் ஊர்ல எப்படி நம்பினார்கள், அதுக்கேற்றபடி அங்கே செயல்பட்டது. தேவாலய தலைவன் எப்படி நம்பினானோ அப்படி அவனுக்கு கிடைச்சது. இரத்தப்போக்கு இந்த ஸ்திரீ எப்படி நம்பினாலோ செயல்பட்டாள், எல்லாம் வித்தியாசம். அப்படி அவளுக்கு கிடைச்சது. அந்த சிமெண்டில் இருந்தவன் அவனுக்கு ஒண்ணுமே சிந்திக்கல. ஆனா அவனை பத்தி இவருக்கு சிந்தனை இருக்கு. நம்ம ஒவ்வொருவரை பத்தியும் அவருக்கு சிந்தனை உள்ள தேவன் நம் தேவன். நாம் அவர் மேல் எப்படி நம்பிக்கை வைத்தோமோ அப்படிதான் காரியங்கள் செயல்படும். ஆமென்.